ஹாய், வெல்கம் டு பெப்பர் அண்ட் சால்ட் சேனல். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து இப்போ பறித்த பலாக்கா பேபி ஜாக் ஃப்ரூட். இதில் மசாலா பண்ணலாம். பலாக்கா மசாலா பொரியல் மாதிரியும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ பலாக்காவை வேக வச்சு எடுத்துருக்கேன். 2 விசில் குக்கரில் வச்சு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஃப்ரெஷ்ஷாக பறித்த பலாக்கா, அதனால் சீக்கிரமாக வெந்துருச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 4-5 கட் பண்ணி வச்சுக்கோங்க, வரமிளகா ஒரு 4-5, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு சின்ன சின்ன பீசஸ், பொட்டுக்கடலை கொஞ்சமாக, தேங்காய் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அடுத்து தக்காளி கொஞ்சம், ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதுவும் தாளிக்கிறதுக்கு பட்டை 2 பீஸ் கிராம்பு, அடுத்து பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு மட்டும் சின்ன வெங்காயம், வரமிளகா, சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு, பொட்டுக்கடலை, தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்க போகிறோம். மிக்சியில் எல்லாத்தையும் போட்டுருங்க. மிக்சியில் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடத்துல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் பட்டை கிராம்பு எடுத்து வச்சா அதை போட்டுடலாம். அது பொரியட்டும். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை போட்டுருங்க. கூடவே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சது அதையும் போட்டுருங்க. பெரிய வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் ஒன்றா போட்டுடலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ பலாக்காயை கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருப்போம், பத்தாதவங்க இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுடலாம். இதை போட்டு நல்லா கிளறிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இது கூட அரைக்கும் போது மிச்சமான தண்ணியும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மசாலாலாம் பலாக்கால சேர்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா, தண்ணியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துருங்க. நல்லா பலாக்கா தனித்தனி பீஸாக வரணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. ஓகே, இப்போ குழம்பு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அது மேலே நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழைலாம் தூவி ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இந்த சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற நல்லாயிருக்கும். பொரியலாகவும் வச்சு சாப்பிட்லாம். இதே ரெசிபியோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.